அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்ற 25% உருக்கு மற்றும் அலுமினிய வரிகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றன. இதன் மூலம் கனடா உட்பட அனைத்து நாடுகளும் இந்த வரிகளுக்குள் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 12:01 அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2018 ட்ரம்ப் விதித்த இத்தகைய வரிகளில் இருந்து வழங்கப்பட்டிருக்கின்ற விலக்குகள் மற்றும் வரி விலக்குகள் அனைத்தும் நீங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு ட்ரம்ப் கனேடிய உருக்கு மற்றும் அலுமினியத்திற்கு இரட்டை வரி விதிக்கப் போகின்ற தகவலை வெளியிட்டிருந்தார். ஆனால் ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் அமெரிக்காவுக்கு 25% மின்சார வரியை தற்காலிகமாக நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதை அடுத்து இது குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஃபோர்ட் மற்றும் அமெரிக்க காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவார்ட் லுட்னிக் ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் தொலைபேசி மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்தே இதற்கான ஒப்பந்தத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் நாளைய தினம் வாஷிங்டன் சென்று ட்ரம்ப் நிர்வாகத்தோடு கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ அக்ரிமெண்ட் பற்றி அவர்கள் பேச இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ட்ரம்பை டக் ஃபோர்ட் அவர்கள் சந்திக்க இருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் ட்ரம்ப் டக் ஃபோர்ட் பற்றி ஒரு நல்ல விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஸ்ட்ராங் மேன், ஜென்டில்மேன் என்று அவரை புகழ்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் மார்க் கார்னி அவர்கள் கனேடிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறும் பொழுது ட்ரம்பை கட்டுப்படுத்த முடியாது என்றும், ஆனால் நாங்கள் எவ்வாறு அதற்கு பதிலளிக்கின்றோம் என்பதை கட்டுப்படுத்தலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். தமது தொழிலாளர்களை ஆதரிப்பதன் மூலமாக மற்றும் எதிர்காலத்திற்கான வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலமாக அவ்வாறு பதிலளிக்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் வணிக உலகில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வரிகளை ட்ரம்ப் அறிவித்ததிலிருந்து சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ட்ரம்ப் ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை ஒரு ஆர்டரை வெளியிட்டதன் அடுத்து இந்த கனடா, மெக்சிகோ, அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தம் மீறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் வரை வரிகளை தள்ளி போடலாம் என்று அவர் அந்த நேரத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் ஏப்ரல் மாதம் முன்வைக்கப்படுகின்ற புதிய வரிகளில் இந்த உருக்கு மற்றும் அலுமினிய வரிகளும் சேர்க்கப்படும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் கனடாவின் பொருளாதாரத்திற்கும் வேலைவாய்ப்புகளுக்கும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகின்ற உருக்கினுடைய கால் பங்கு, அதாவது 25% கனடாவில் இருந்து செல்வதனால் இது கனடாவுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனையாக மாறலாம் என்று மணிட்டோபாவினுடைய முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் மணிட்டோபாவில் ஒரு பெரிய ஆலை இருப்பதாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும், எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வணிக நெருக்கங்களை பல்வேறு நாடுகளோடு உருவாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்பினுடைய 2018 உருக்கு மற்றும் அலுமினிய வரிகள் அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோருக்கும் அதிக செலவை ஏற்படுத்தியதாக தெரிவித்திருக்கின்றனர். வாஷிங்டனில் இருக்கின்ற டாக்ஸ் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கின்ற ஒரு ஆய்வில் கனேடிய மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேர்ந்தது என்றும், அமெரிக்காவில் இருந்து ஏற்றுமதி குறைந்தது என்றும், அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 75,000 தொழிலாளர்கள் வேலையை அப்பொழுது இழந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே போன்றே கனடாவிலும் தாக்கம் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலை மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்த தகவல்களில் குறிப்பிடப்படுகிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.